ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ராஜ வாழ்க்கை, பதவி, புகழ் தரக்கூடிய வசந்த நவராத்திரி வழிபடக்கூடிய முறை 2026ஆம் ஆண்டு எந்த நாளில் இந்த நவராத்திரி திதி ஆரம்பித்து எப்போ வசந்த நவராத்திரி முடியுது, வழிபடக்கூடிய நேரம், படைக்க வேண்டிய பிரசாதம், சொல்ல வேண்டிய மந்திரங்கள், வசந்த நவராத்திரி வழிபாடு செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள், இந்த வசந்த நவராத்திரி காலத்தில் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான 5 பொருட்கள் குறித்த தகவலையும், அது கூடவே பெண்கள் மாதவிடாய் நாளில் இந்த விரதம் இருக்கலாமா அது குறித்த தகவலையும், நவராத்திரி உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண வரலாறு, அதே மாதிரி பூஜையில் இந்த 2 பூ கட்டாயம் வைத்தா கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த நவராத்திரி குறித்த அனைத்து தகவலையும் ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். அதனால பதிவை முழுவதுமாக பாருங்க, முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் லலிதாம்பிகையே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்டம் கொடுத்துருங்க. தேவி வழிபாடு அப்படின்றது சக்தியை, அம்பிகையை, அகிலாண்ட நாயகியை, அன்னை பராசக்தியை வழிபடக்கூடிய முறை. தேவி வழிபாட்டோட பண்டிகைகள்ல முக்கியமானது 9 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி விழாக்கள் தான். இந்த நவராத்திரி குளிர்காலத்துல வரக்கூடிய புரட்டாசி மாத ஆரம்பமும், கோடை காலத்துல வரக்கூடிய பங்குனி மாத ஆரம்பமும் யமனோட 2 தாடைகளா விளங்குவதா அக்னி புராணம் சொல்லுது. அந்த 2 தாடைகளிலும் படாமல் அந்த 2 மாதங்களிலும் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நீண்ட வாழ்வு வாழ அருளக்கூடியவள் அம்பிகை மட்டுமே. புரட்டாசி மாதம் குளிர்காலத்துடைய ஆரம்பம், பங்குனி மாதம் கோடையோட துவக்கம். இந்த 2 காலங்களுக்குள் அமையும் நவராத்திரிகளை அனுசரித்தா நன்மை கிடைக்கும். 12 மாதங்களுக்கும் 12 விதமான நவராத்திரிகள் இருக்கு அப்படின்னு சொல்லுது சாக்த சாஸ்திரங்கள். சாக்தம் அப்படின்றது அம்பிகையை வழிபடக்கூடிய முறை. இந்த 12லும் மிக முக்கியமான நவராத்திரி 4 நவராத்திரி. அதுல பங்குனி மாதத்துல கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி. இந்த வருடம் வசந்த நவராத்திரி மார்ச் மாதம் 19ஆம் தேதி துவங்கி மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. அதே மாதிரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியே ஆஷாட நவராத்திரி அப்படின்னும், புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியே சாரதா நவராத்திரி அப்படின்னும், தை மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியே ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இதுல முக்கியமா நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது புரட்டாசி மாதத்தில் கொண்டாடக்கூடிய சாரதா நவராத்திரி தான். சாரதா நவராத்திரிக்கு அடுத்தபடியா மிக முக்கியமா சொல்லப்படுவது இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி. பொதுவாகவே சக்தி வழிபாடு செய்யக்கூடிய ஸ்ரீவித்யா உபாசகர்கள் இந்த 4 நவராத்திரியையும் கொண்டாடுவது வழக்கம். வருடத்தை 6 ருதுக்களா ஆன்றோர்கள் பிரித்து வச்சிருக்காங்க. ஒரு ருதுவுக்கு 2 மாதங்கள். அந்த ருதுக்கல்ல ருதுநாமம் குஷ்மாஹர அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பகவானால் சொல்லப்படுவது வசந்த ருது. பருவங்கள்ல சிறந்ததா சொல்லப்படுவதும் வசந்த ருது தான். இந்த வசந்த ருதுவே வசந்த காலம், அதாவது நம்ம வாழ்க்கையில் வசந்தம் தொடங்கக்கூடிய காலம், வயல்கள்ல அறுவடை முடிந்து வளம் பொங்கக்கூடிய காலம், மக்களின் மனதில் ஆனந்தம் குடிகொள்ளும் காலம். வசந்த நவராத்திரி பொதுவா பங்குனி மாத அமாவாசை முதல் தொடங்கப்படும். இந்த நவராத்திரி ஸ்ரீராம நவமியோட முடிவடையும். நவராத்திரி நிர்ணயம் அப்படின்ற புத்தகத்துல வசந்த நவராத்திரி குறித்து சில குறிப்புகள் இருக்கு. அதுல வசந்த நவராத்திரியை 9 நாட்கள் கொண்டாடினா உலகம் நலமடையும் அப்படின்னும், ஒரு பட்சம் அதாவது 15 நாட்கள் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் கொண்டாடினா வேண்டக்கூடிய வரங்கள் கிட்டும் அப்படின்னும், ஒரு மண்டலம் அதாவது 45 நாட்கள் தொடர்ந்து பங்குனி அமாவாசை முதல் சித்ரா பௌர்ணமி வரைக்கும் 45 நாட்கள் கொண்டாடுவது சகல காரியங்களிலும் வெற்றியை தரும் அப்படின்னும் குறிப்புகள் சொல்லப்படுது. பொதுவா வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் சில கோயில்களில் மட்டுமே கொண்டாடப்படுகிறது. வசந்த நவராத்திரி யோகம் எனும் பக்தி நிலையை தரக்கூடியது. மேரு எனும் ஸ்ரீசக்கரம் அமைந்திருக்கும் ஆலயங்கள்ல வசந்த நவராத்திரி பொதுவா கொண்டாடப்படும். 9 தினங்களிலும் காலை வேளையில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும். 9 தினங்களிலும் அம்பிகை ஒவ்வொரு சிறப்பு அலங்காரத்துல காட்சி தருவாங்க. மாலை நேரத்துல அம்பிகைக்கு உகந்த சாக்தத்தின் மிக உயர்நிலை பூஜையான ஸ்ரீ நவாவரண பூஜையும், லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனையும், கன்யா பூஜையும், சுவாஷினி பூஜையும் நடைபெறும். வசந்த நவராத்திரி வழிபாடு செய்தா பெண் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைவார்கள், கன்னியர்கள் திருமணம் நிறைவேற பெறுவார்கள், சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும். வசந்த நவராத்திரியை அனுஷ்டிக்கிறவங்களுக்கு கடன் தொல்லைகள் தீர்வதோடு கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்யோன்யம் உண்டாகும். அக்னி புராணத்துல ஒரு வருடத்துல 4 நவராத்திரிகளும் கொண்டாட முடியாதவங்க
சாரதா நவராத்திரி மற்றும் வசந்த நவராத்திரியாவது விரதம் அனுஷ்டித்து கொண்டாடுவது அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பங்குனி மாதம் அனுஷ்டிக்கப்படும் வசந்த நவராத்திரியை சக்தி வழிபாடாக செய்து சகல சௌபாக்கியங்களையும் நம்மளால பெற முடியும். புரட்டாசி நவராத்திரி மாதிரி கோலாகலமா கொண்டாடவிட்டாலும் அவரவர் இல்லத்துல எளிய முறையில இந்த நவராத்திரியை நாம கொண்டாடலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயும் வசந்த நவராத்திரி விழாவில் நாம கலந்துக்கலாம். வசந்த நவராத்திரி நாட்கள்ல வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை சக்திகளா நினைத்து நாம கௌரவிக்கணும். அவங்களுக்கு தாம்பூலம், மஞ்சள், கண்ணாடி, சீப்பு, குங்குமச்சிமில், தேங்காய் பழம், புத்தகங்கள், ரவிக்கை துணி கொடுத்து நாம அனுப்பணும். நவராத்திரி 9 நாட்களும் 9 கன்னியரை சக்தியா பூஜிப்பது குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அம்பிகை சங்கீத பிரியை. அதனால வசந்த நவராத்திரி நாட்கள்ல தினமும் ஏதாவது ஒரு பாடலாவது நாம பாடணும். தாளத்தி அப்படின்ற ஒரு வகை கோலம் இருக்கு. வசந்த நவராத்திரி நாட்கள்ல இந்த வகை கோலம் போட்டா அம்பாள் அருள் நமக்கு எளிதாக கிடைக்கும். வசந்த நவராத்திரியோட 9 நாட்களும் சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நைவேத்தியம் செய்தால் நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். வசந்த நவராத்திரி தொடர்பான ஸ்லோகம், மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் ஸ்ரீ லலிதா தேவியை நமக அப்படின்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 தடவை தொடர்ந்து சொன்னா போதும். அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். சுகமான வாழ்வு வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், அரசியலிலும் வேலையிலும் பதவி தொடர வேண்டும், எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி மீது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வசந்த நவராத்திரி பூஜையை அவசியமா செய்யணும். வசந்த நவராத்திரி விரதத்தை மிக சிறப்பா ஸ்ரீராமன் கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீதை இருக்குமிடம் தெரிந்தது அப்படின்னு தேவி பாகவதம் சொல்லுது. தேவியை இந்த வசந்த நவராத்திரி நாட்கள்ல கட்கமாலா துதி, லலிதா திரிசதி, லலிதா சகஸ்கர நாமம், சௌந்தரிய லகரி, ஆச்ரேய அஷ்டோத்திரம் இந்த துதிகளால அர்ச்சித்து நாம வேண்டிய வரங்களை நம்மளால பெற முடியும். புரட்டாசி மாதத்துல கொண்டாடப்படும் நவராத்திரியின் போது அம்பிகையை 3 அம்சங்களாக கருதி வழிபடுவது வழக்கம். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதிக்கு 3 நாட்களும், செல்வத்தினை வழங்கக்கூடிய மகாலட்சுமிக்கு 3 நாட்களும், தொடர்ந்து ஆற்றலையும் நம்பிக்கையும் தரக்கூடிய துர்க்கைக்கு 3 நாட்களுமாக 9 நாட்களும் நவராத்திரி கொண்டாடப்படும். ஆடி மாத பிரதமை தொடங்கக்கூடிய ஆஷாட நவராத்திரியில வாராகி அம்பிகையை முன்னிறுத்தி வழிபாடு செய்வாங்க. மாசி மாத பிரதமையிலிருந்து தொடங்கக்கூடிய ஷியாமலா நவராத்திரியில ராஜ மாதங்கி அப்படின்ற ஷியாமலா தேவியை முன்னிறுத்தி வழிபாடு செய்வாங்க. அந்த வகையில வசந்த நவராத்திரியில் அம்பிகையை லலிதாம்பிகையாக வழிபடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. லலிதாம்பிகையே ஆதி பராசக்தியோட வடிவம். அம்பிகை உபாசனையில உயர்ந்த நிலையை கொண்ட லலிதாம்பிகையை ஸ்ரீ சக்கரத்துல அருள்பவள். அப்படிப்பட்ட லலிதா பரமேஸ்வரியாக அம்பிகையை வழிபட்டா பிறவி பிணிகள் தீரும், வாழ்க்கையில பிரச்சனைகள் விலகும், எதிரிகள் ஒளிந்து போவார்கள், கடன் பிரச்சனைகள் விலகி செல்வ வளம் கிடைக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை பெற வசந்த நவராத்திரியில் அன்னை லலிதாம்பிகையை தரிசனம் செய்து வழிபாடு செய்தாலே போதும். வசந்த காலம் புதிய தொடக்கத்தையும் வளர்ச்சியையும் குறிப்பதால் இந்த நேரத்துல அம்பிகையை வழிபடுவது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை தரும் அப்படின்றது ஐதீகம். அடுத்ததா இந்த வசந்த நவராத்திரி காலத்துல நாம வீட்டில் வாங்க வேண்டிய முக்கியமான 5 பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி அல்லது தங்க நாணயம். வெள்ளி அல்லது தங்கம் அப்படின்றது மங்களத்துடைய அடையாளம். இந்த நாணயத்தை மகாலட்சுமி அல்லது விநாயகருடைய உருவம் இருக்கிறது மாதிரி வாங்கி வீட்டில் வைக்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இது தெய்வீக தன்மையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் அப்படின்றது ஐதீகம். அடுத்ததா ஸ்ரீ யந்திரம் வாங்கலாம். சாஸ்திரங்களின்படி ஸ்ரீ யந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுது. இது அம்பிகையோட இருப்பிடமாக சொல்லப்படுது. இதை வீட்டோட பூஜை அறையில வாங்கி வைப்பதும் தொடர்ந்து அதற்கு பூஜை செய்து வழிபடுவதும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை போக்கி செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்தும். அம்பிகை நிரந்தரமா நம்முடைய வீட்டில வாசம் செய்து அருள் தருவாங்க. 3ஆவதா வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள். மங்கள ரூபிணியான துர்க்கையும் மகாலட்சுமியும் மகிழ்விக்க மங்கள பொருட்களான வளையல்கள், குங்குமம், சிவப்பு நிற பொட்டு, கண்மை இந்த மாதிரியான மங்கள பொருட்களை இந்த காலத்துல நாம வாங்கி அம்பிகைக்கு படைக்கலாம். இதனால மகிழ்ச்சியான மங்களகரமான திருமண வாழ்க்கை பெண்களுக்கு அமையும் அப்படின்றது ஐதீகம். நவராத்திரி காலத்துல இதை எல்லாத்தையுமே சுமங்கலி பெண்களுக்கு தானமா கொடுக்கலாம். இதனால அந்த அம்பிகையே இதை நேரில் பெறுவதா ஐதீகமா சொல்லப்படுது. அடுத்ததா நாம வாங்க வேண்டிய பொருள் தாமரை மலர். தாமரை அப்படின்றது தெய்வீக மலரா சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி தாயாருடைய இருப்பிடமாகவும் கருதப்படும் தாமரை மலரை இந்த நாட்கள்ல வாங்கி மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு படைத்து வழிபாடு செய்வதனால நேர்மறையாற்றல் அதிகரிக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். அமைதி மற்றும் செல்வம் சேர்வதற்கான வழிகள் நமக்கு பிறக்கும். அடுத்ததா வாங்க வேண்டியது மயிலிறகு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்
விருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான மயிலிறக வாங்கி இந்த நாட்களில் நாம் வீட்டில் வைக்கிறது வந்து நல்லது. வீட்டோட பூஜை அறை அல்லது வரவேற்பறையில் இதை வைக்கிறது வந்து நல்லது. இது வாங்குறதுனால நமக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் வந்து குறைந்து வீட்டில் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி பூஜையை வீட்டில் பெரும்பாலும் வந்து செய்ய மாட்டாங்க. கோவில்களில் தான் இந்த பூஜை வந்து ரொம்ப கோலாகலமாக வந்துட்டு நடக்கும். அதே மாதிரி நம்ம முன்பே சொன்னது போல் மேரு சக்கரம் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கும். அந்த வகையில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் இந்த வழிபாடு மிகவும் சிறப்பாக வந்து நடக்கும். அதே மாதிரி சென்னையில் காளிகாம்பாள் கோவிலிலும் இந்த வழிபாடு மிகவும் விசேஷமாக வந்து நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் இந்த வழிபாடு வந்து நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அம்பாள் சன்னிதானத்துக்கெல்லாம் வந்து போய் நீங்கள் வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம். இப்படி கோவிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்றவங்க இந்த வசந்த நவராத்திரி வழிபாட்டை நம்ம வீட்டில் மிக எளிமையான முறையில் இந்த 2 பூவை மட்டும் வாங்கி வைத்து நீங்கள் இந்த 9 நாட்களும் அதாவது மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாங்க. அது எப்படி நாம் வந்து செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வீட்டில் இருந்தபடியே லலிதாம்பிகையோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறணும், எங்களுடைய குடும்பத்துக்கும் அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இந்த வசந்த நவராத்திரியில் கிடைக்கணும்னா என்ன செய்வது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாலை நேரத்தில் உங்க வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து அம்பாள் படத்துக்கு அலங்காரம் வந்து செய்து வச்சுக்கிறீங்க. லலிதா திரிபுர சுந்தரியோட திருவுருவப்படம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லாதவங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாலை வந்து அந்த படத்தை வந்து எடுத்து நீங்க அலங்காரம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அந்த அம்பாளுக்கு வாசம் நிறைந்த மல்லிகை பூ வாங்கி வைக்கணும். கூடவே வாசம் நிறைந்த மறிக்கொழுந்து, இந்த 2 பூ ரொம்பவே வந்து முக்கியங்க. இது அம்பாள் வழிபாட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்புரியதாக வந்து சொல்லப்படுது. 2 பூவுமே மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் வந்து பொருந்தியது, பணவரவை ஈர்த்து தரக்கூடியது. அதனால் இந்த 2 மலர்களையும் அம்பாளுக்கு வந்து சூட்டி விளக்கேற்றி வைத்து உங்களால் முடிந்த நைவேத்தியம் வைத்து விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கிட்டு தீபதூப ஆராதனை செய்து வழிபாட்டை வந்து நிறைவு பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி நீங்கள் இன்று மாலை தொடங்கி உங்கள் வழிபாட்டை 9 நாட்களும் தொடர்ந்து செய்யணும். அதாவது மார்ச் 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யணும். 9 நாள் மாலையும் இதே மாதிரி வழிபாடை வந்து கடைபிடித்து ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அம்பாள் பாதத்தில் வந்துட்டு வைங்க. நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு உண்டான பலனை அம்பாள் உங்களுக்கு வெகு விரைவில் வந்து கொடுத்துடுவாங்க. இந்த பூஜை செய்யும் போது வீட்டில் லலிதா சகஸ்கர நாமத்தை வந்து ஒலிக்க விடுங்க. அதே மாதிரி இந்த 9 நாளும் வீட்டில் அசைவம் சமைப்பதை நாம தவிர்ப்பது வந்து நல்லது. இந்த வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை வந்து கொடுக்கும், வீட்டில் சந்தோஷத்தை வந்து கொடுக்கும், செல்வ கடாட்சத்தை வந்து கொடுக்கும். லலிதாம்பிகையோடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற இந்த 9 நாளை வந்து தவற விடாதீங்க. வாய்ப்பு உள்ளவங்க வந்து இதை தவறாது வந்து பயன்படுத்திக்கிறங்க. இந்த 9 நாமும் நாம வந்து வழிபாட்டின் போது சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக 108 முறையும் குறைந்தபட்சம் வந்து 27 முறையும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பீடைகள், துன்பங்கள், தடைகள் இது அனைத்துமே விலகி வாழ்க்கையில் ஒரு வெற்றி வந்து நிச்சயம் வந்து கிடைக்குங்க. அடுத்ததாக பெண்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ திடீர்னு இந்த நவராத்திரி விரதம் வந்து கடைபிடிக்கிறப்போ பெண்களுக்கு மாதவிடாய் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டு. அதுக்கான விளக்கத்தையும் நாம் வந்து பார்த்துடலாம். பொதுவாக நவராத்திரி விரதம் துர்காதேவியோட அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கக்கூடிய 9 நாள் விரத முறை. பெண்கள் மட்டும்தான் நவராத்திரி காலத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது வந்து கிடையாது. யார் வேண்டும்னாலும் நவராத்திரி விரதம் வந்துட்டு இருக்கலாம். ஆனா நவராத்திரி விரதம் கடைபிடிக்கக்கூடிய பெண்களுக்கு விரத காலத்துல மாதவிடாய் வந்துட்டா என்ன செய்வது, விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கலாமா இல்ல அப்படியே விரதத்தை வந்து விட்டுடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம், குழப்பம் வந்து வருவதுண்டு. நவராத்திரி அப்படின்றதே பெண் சக்தியை போற்றக்கூடிய ஒரு பண்டிகை தான். நவராத்திரியோட 9 நாளும் துர்காதேவியோட அருளை பெறுவதற்காக பெண்கள் பல பேரும் விரதம் இருந்து அம்பிகையை வந்து வழிபாடு வந்து செய்வாங்க. ஆனா இந்த நவராத்திரி சமயத்துல மாதவிடாய் வந்துட்டா அந்த சமயத்துல நவராத்திரி விரதத்தை வந்து கடைபிடிக்கலாமா இல்லைன்னா அந்த நவராத்திரி விரதத்தை வந்து கைவிற்றலாமா அப்படின்ற சந்தேகம் வந்துட்டு இருக்கும். நவராத்திரி காலத்துல மாதவிடாய் வந்துட்டா என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். மாதவிடாய் வந்துட்டா கூட பெண்கள் நவராத்திரி விரதம் வந்துட்டு இருக்கலாம். நவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய காலத்துல மாதவிடாய் வந்தாலும் விரதத்தை பாதியில கைவிடாம தொடர்ந்து கடைபிடிக்கலாம். இருந்தாலும் அதுக்குன்னு சில விதிமுறைகள் வந்துட்டு இருக்கு. அதை நாம முறையா வந்து கடைபிடிக்கணும்.
செய்யணும். பக்திக்கும் இயற்கையான நிகழ்வான மாதவிடாய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பெண் சக்தியை போற்றக்கூடிய நவராத்திரி காலத்துல பெண்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்னதான் பண்ணணும் இந்த காலத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறைக்கு போகக்கூடாது, பூஜை பொருட்களை தொடக்கூடாது. அகண்ட தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டா அதை தொடக்கூடாது. பூஜை அறைக்குள்ள செல்லாம நீங்க அந்த பூஜை அறைக்கு வெளியில இருந்தே துர்க்கைக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேறொரு நபரால தீபம் ஏற்றி வைத்து பூக்கள் நீங்க அலங்காரம் எல்லாம் செய்ய வச்சுக்கலாம். வீட்டில் உள்ள மற்றவர்களை நைவேத்தியம் தயாரிக்க சொல்லி அந்த மாதிரி நீங்க பூஜை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு மாதவிடாய் முடிந்த பிறகு தூய்மையா குளிச்சுட்டு தீர்த்தம் இருந்தா அதை தலையில தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறைக்குள்ள போய் வழிபட்டு நீங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். மாதவிடாய் காலத்துல மன ரீதியான வழிபாடு அல்லது மானசீகமான பூஜை செய்வது சிறப்பா சொல்லப்படுது. துர்க்கையம்மனை தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். மாதவிடாய் காலத்துல முழு உபவாசமா விரதம் இருப்பதை தவிர்த்து பால், பழங்கள், இளநீர் இதை சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கலாம். இதை குறித்து சாஸ்திரத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஸ்திரங்களின்படி பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விரதம் இருக்கக்கூடாது என்பது குறித்த எந்த விதிமுறைகளும் குறிப்பிடப்படல. சனாதன தர்மம் உடல் வேறு மனம் வேறு அப்படின்னு வேறுபடுத்தி சொல்லுது. பக்திக்கு மன தூய்மைதான் முக்கியமே தவிர உடல் கிடையாது. இருந்தாலும் அறிவியல் ரீதியா மாதவிடாய் காலத்துல பெண்களோட உடல்ல ஏற்படக்கூடிய சில மாறுபாடுகளோட காரணமா அவங்களுடைய ஆரோக்கியம் கருதியே மாதவிடாய் காலத்துல கோவிலுக்குள்ள போறது, பூஜை செய்யறது இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனம் தூய்மையானதா இருந்தா மாதவிடாய் காலத்திலும் துர்காதேவிய மனதார நினைத்து நவராத்திரி வழிபாட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்க தாராளமா செய்யலாம். அதனால விரதத்தை நீங்க அப்படியே பாதியில நிப்பாட்டாம தொடர்ந்து கடைபிடிங்க. இங்க சொல்லப்பட்ட முறையில நிச்சயமா உங்களுக்கு தாயாருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததா இந்த வசந்த நவராத்திரியோட முதல் நாள் வழிபாடு நாம எப்படி பண்ணணும் அப்படின்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் நாள் வழிபாட்டுக்குரிய தேவியார், என்ன பிரசாதம் படைக்கணும், என்ன மந்திரம் சொல்லணும், அதே மாதிரி இதனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்ற தகவலை பார்க்கலாம். வசந்த நவராத்திரியோட முதல் நாள் வழிபாட்டுக்குரிய தேவி சைலபுத்ரி. துர்க்கையோட முதல் வடிவமா சொல்லப்படுறவள் இந்த சைலபுத்ரி. அதனால்தான் நவராத்திரியோட முதல் நாள்ல இவளை நாம வழிபாடு செய்யறோம். இவள் இமயத்தோட மகளா கருதப்படுறாங்க. அதனாலதான் அம்பிகைக்கு மலைத்துவசன் மகள், இமாவான் மகள் அப்படின்ற திருநாமங்கள் இருக்கு. இவள் வலிமை, உறுதி இதையோட அடையாளமா சொல்லப்படுறாங்க. கையில திரிசூலம், தாமரை இதை ஏந்தியபடி காளையின் மீது, அதாவது சிவபெருமானை போல் ரிஷப வாகனத்துல பவனி வருபவள் இந்த சைலபுத்ரி. இவளுடைய கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் சக்தியின் அடையாளமாகவும் கையில் உள்ள தாமரை தூய்மையின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. சைலபுத்ரியை நாம எந்த முறையில வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரியோட முதல் நாள்ல கலசம் அமைத்து சைலபுத்ரியை வீட்டிற்குள் அழைத்து வழிபாடு செய்வது வழக்கம். இன்றைய தினம் காலையில் நீங்க குளிச்சிருந்தாலும் ஈவினிங் டைம்ல ஒரு முறை குளிச்சுட்டு நவராத்திரி பூஜை செய்யக்கூடிய இடத்தை கங்கை நீர் அல்லது தீர்த்தம் சுத்தம் செய்யணும். அதுக்கப்புறமா நவதுர்க்கை படத்தை வைத்து அலங்காரம் செய்யணும். அந்த படத்துக்கு முன்பு கலசம் அமைத்து பூஜை செய்யணும். கலசத்துக்குள்ள தண்ணீர், மஞ்சள், காசு, எலுமிச்சை உள்ளிட்ட பொருள்களை போட்டு கலசத்தோட மேல் பகுதியில தேங்காய், மாவிலை வைக்கணும். முதல்ல அம்பிகைக்கு முன் நெய்விளக்கு ஏற்றி வைக்கணும். இது கலசம் அமைத்து யார் வழிபாடு செய்ய போறீங்களோ அவர்களுக்கான முறை. கலசம் இல்லாம வழிபாடு செய்யறவங்க நம்ம முன்பே எப்படி செய்யணும் அப்படின்ற விளக்கம் கொடுத்தாச்சு. அடுத்ததா வசந்த நவராத்திரியோட முதல் நாள்ல மஞ்சள் நிறமை நாம பயன்படுத்தணும். இந்த மஞ்சள் நிறம் அப்படின்றது உற்சாகம், வெளிச்சம், நம்பிக்கை இதனையும் மாதா சைலபுத்திரியோட தெய்வீக ஆற்றலையும் குறிப்பதாகும். செல்வ செழிப்போட வளமான புதிய வாழ்க்கையை துவங்க பசு நெய்யால் செய்த இனிப்புகள், பால் அல்லது பாலால் செய்த இனிப்பு வகைகள் இதை நாம இன்றைய தினம் நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யணும். இந்த முதல் நாளில் நாம சொல்ல வேண்டிய சைலபுத்ரியுடைய மந்திரம் ஓம் தேவி சைலபுத்ரியை நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக 108 முறையும் குறைந்தபட்சமாக 27 முறையும் இந்த மந்திரத்தை சொல்லி கற்பூர ஆரத்தி காமித்து நாம வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா அம்மனுக்கு படைத்த அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து நாமும் சாப்பிட்டு முதல் நாள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். இன்றைய தினம் பூஜை செய்ய நல்ல நேரம் மாலை 6 மணி 32 நிமிஷத்திலிருந்து 7 மணி 43 நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம்.
நேரம். இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் வரக்கூடிய குருஹோரையான இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நீங்க அந்த நேரத்திலும் நீங்க இந்த பூஜை செய்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த பதிவில் வசந்த நவராத்திரி குறித்த பலவிதமான தகவல்கள் சொல்லியிருந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.